ஐயா பெரியார் அவர்களே, நீங்கள் யார்? நீங்கள் இந்த நாட்டவரா? உங்கள் தாய்மொழி தமிழா? நீங்க தான் பெரியதாயிருச்ச. இங்கிலீஷ்ல தானே அறிவு இருக்கு, இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது. அப்ப என்ன மயத்துக்கு தமிழ் எழுதுன? உங்களை தாசி மக்கள்னு சொல்லிட்டான், உங்களை வேசி மக்கள்னு சொல்லிட்டான், உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான். அப்படின்னா உங்களை சொல்லல, நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்காலு. உங்களை சொல்லிட்டான்னா நீ யாரா? நீ யாராடே? நீ யாரா? Who are you? Who are you, Mr. ராமசாமி? Who are you? அவன் சாத்திரத்தில் மூத்திரத்தை பேஞ்சு நான் 3000 ஆண்டுக்கு ஆயிடுச்சு. நீ எப்படி சொல்வ? என்ன எப்படி சொல்வ? எப்படி சொல்வ நீ? இதான் நீங்க நிலைநாட்டு வந்த சகோதரத்துவம், சமூக நீதி, சமத்துவம், சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பா? பதில் இருக்கா? கொலவெறியா வருதுரா, எனக்கு கொலவெறி வருது. 72 வயதில் 26 வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்? இது ஒரு பெரியார். திருமணம் செய்து விட்டீர்கள், சரி, உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, என்ன மயத்துக்காக சொத்து சேர்த்தீர்கள். தமிழராய் மட்டும் தாசி மக்கள் சூத்திரர்கள் என்று சாஸ்திரம், பார்ப்பன சாஸ்திரம் சொல்லிவிட்டது என்று பெரியார் சொல்ல காரணம் என்ன? உங்களை தாசி மக்கள்னு சொல்லிட்டான், உங்களை வேசி மக்கள்னு சொல்லிட்டான், உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான். அப்படின்னா உங்களை சொல்லல, நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்காலு. உங்களை சொல்லிட்டான்னா நீ யாரா? நீ யாராடே? நீ யாரா? Who are you? Who are you, Mr. ராமசாமி? Who are you? Who are you? எந்த சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாசி மக்கள், சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று எழுது. அவன் சாஸ்திரத்தில் மூத்திரத்தை பேஞ்சு நான் 3000 ஆண்டுக்கு ஆயிடுச்சு. நீ எப்படி சொல்வ? என்ன எப்படி சொல்வ? எப்படி சொல்வ? நீ எப்படி சொல்வ? பார்ப்பனர்கள் நம்மில் கீழ் சாதி, இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரி என்றால் நம்மில் கீழ் சாதியார், உங்களில் கீழ் சாதியார். இதான் நீங்க நிலைநாட்டு வந்த சகோதரத்துவம், சமூக நீதி, சமத்துவம், சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பா? பதில் இருக்கா? இந்த கூட்டம், இந்த குழு நமக்கு எதிரி என்றால் யாரா அந்த நமக்கு? அந்த நமக்கு யார்? வா இல்லவா, யார் அந்த நமக்கு? யார்? தமிழ் அது அழியக்கூடாது, தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழுக்காக உழைக்க வேண்டும், தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அலைகிறது. அந்த கூட்டத்திடம் மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அது யாரு? இந்த மற்ற மக்கள் யார்? ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது. அவதூறை தவிர ஒன்ட்ட வேற ஏதாவது இருக்காடா? இருக்கா? நாங்க யாரு தெரியுமாடா? எங்கள் மேல் வீசப்படுகிற விமர்சன அவதூறு கற்களை அடுக்கி அடுக்கி எங்களுக்கான கோட்டையை கட்ட வந்த வீரர்களா நாங்க. நீ வீசு, நீ என்ன விழுந்துருவேன் நினைக்கிறியா? வீர திருமக்களே, வாருங்கள் 2026 தேர்தலிலே பெரியார் என்ற பெருந்தலைவர் செய்த சேவையை சொல்லி ஓட்டுக்கலாம். சரியான ஆண்மக்கள். நான் பிரபாகரன் என்ற பெருவீரன் இந்த நிலத்திலே தடை செய்து வைக்கப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தூக்கி கொண்டு வருகிறேன். அவன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும், தமிழ் தேசிய மக்களுக்கும் செய்ததை நான் சொல்றேன். பெரியார் செய்த சொல்லி ஓட்டுகள் பார்ப்போம். கேடு. சீமான் பெரியாரை எதிர்த்து பேசுகிறான், விமர்சிக்கிறான், திட்டுகிறான். அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று ஒரு தடவை சொல். இதே மாதிரி மேடையில் சொல். துணிவு இருக்கா? என்னது? அறிவார்ந்த பெருமக்களே நல்லா கவனிங்க. எங்க இருக்கு பாருங்க. கள்ளுக்கடை கல்லுக்கு எதிராக தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டினார் பெரியார். இது ஒரு பெரியார். யாரா அறிவார்ந்தவன் செய்யற செயலாடாடே? என் தோப்புல கல்லறைக்கு அனுமதி இல்ல, அவ்வளவுதானே. 150 ஆண்டு கால தென்னையை வெட்டி அவனா சாய்ப்பானா? இது அறிவுள்ளவன் செய்யற செயலா? இது செஞ்சிட்டார், பெருமையா படிக்க வச்சான், படிச்சிட்டோம். அடுத்த ஆண்டு கள்ளுக்கடையை திறந்து வைத்தார். கல்வெட்டில் பெரியார் பெயர். இது ஒரு பெரியார். இது ஒரு பெரியார். மதுவிலக்கு அவசியமற்றது. உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை. மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு பொண்டாட்டியோட படுக்க வேண்டாம் என்பதற்கு சமம். இது ஒரு பெரியார். அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இதுல என்ன பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். என்ன இது? திருக்குறள் மலம். திருக்குறள் மலம். இது ஒரு பெரியார். உன் வேதம், உன் மார்க்கம் எது என்றால், உன் மதம் என்றால் வள்ளுவம் என்று சொல். உன்னுடைய மறை எது என்றால், வேதம் எது என்றால் நீ திருக்குறள் என்று சொல். இது ஒரு பெரியார். இதில் எந்த பெரியார் தந்தை பெரியார்? எந்த பெரியார் தந்தை பெரியார்? பார்ப்பனனுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு நாம் இடஒதுக்கீடு கொடுத்தது சாணியில் கால் வைக்க பயந்து மலத்திலே கால் வைத்ததுக்கு சமமாய் விட்டதே. இது ஒரு பெரியார். துலுக்கன் இந்த நாடா? ஓ நாடு. நீ தமிழனா? உனக்கு இங்க என்ன இடம்? நீ போ, பாகிஸ்தானுக்கு போ.
நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ. அறிவார்ந்த பெருமக்களே, RSS பிஜேபி காரன் கூட இஸ்லாமிய பெருமக்களை, இஸ்லாமிய சொந்தங்களை வெளிநாட்டவன் என்று சொல்லல. உனக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு வந்துருச்சு, அங்க ஓடுன்னு தான் சொல்றான். ஆனா இந்த பெருமகனார், உனக்கு இந்த நாட்டுல என்ன வேலை? நீ இந்த நாட்டவனே இல்லை, வெளிநாட்டுக்காரன். நீ ஓடு பாகிஸ்தானுக்கு, ஆப்கானிஸ்தானுக்கு என்கிறார். ஐயா பெரியார் அவர்களே, நீங்கள் யார்? நீங்கள் இந்த நாட்டவரா? உங்கள் தாய்மொழி தமிழா? நீங்க தான் பெரிய இதாயிருச்ச. இங்கிலீஷ்ல தானே அறிவு இருக்கு, இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது. அப்ப என்ன மயத்துக்கு தமிழ்ல எழுதுன? நீ இங்கிலீஷ் எழுதிட்டு போனிதானே? உன் பிரசாரத்தை பூரா, உன் பரப்புரைய பூரா நீ இங்கிலீஷ்லயே பேசிட்டு போண்டிதானே? இங்கிலீஷ் வரல, அதை தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளரை வச்சு இங்கிலீஷ்ல எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே காரி துப்பி தூர போட்டு போயிருப்போம்ல. அந்த சனி எதுக்குடா நாங்க படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ்ல எழுதுன? தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும், தமிழ் சனியன் என்றும், தாய்ப்பால் பைத்தியங்கள் என்றும், எப்படி தமிழ் முட்டாள்களின் பாஷை என்றும் தமிழிலே எழுதிய ஒருத்தரை, ஏய் கொலவெறியா வருதுடா, எனக்கு கொலவெறி வருது. அவங்க நினைச்சிருக்காங்க. அப்படி மிரட்டி எல்லாரையும் பேச வச்சா பயந்துருவேன். தம்பி தம்பி வெறி கொண்டுருவேன், பாத்துக்கணும். நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? அறிவார்ந்த பெருமக்கள், என் தங்கைகள், கற்றறிந்த என் தம்பி தங்கைகள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள், பெண்ணிய உரிமையை பார். பெண்ணிய உரிமை, சமூக சீர்திருத்தம். சேலத்துல 1971 நடந்த மாநாட்டுல 3வது தீர்மானமா போடுறார். என்ன போடுறார்? கணவன் மனைவி திருமணம் செய்து வாழ்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்காம இன்னொரு ஆண்மகளோட அவனுக்கு விருப்பமாயிருச்சு, இச்சையாயிருச்சு, அவளை விரும்பிட்டாள் என்றால் அந்த ஆண்மகனோட கணவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட உறவை வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இது தீர்மானம். எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தம்! ஆனால் உண்மையிலே சமூக சீர்திருத்தம் எப்படி? இந்த இணையரோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் சட்டப்படி மனமுறிவை பெற்று வெளியேறி நீ விரும்பி ஆண்மகனோடு வாழலாம். இதுதான் முற்போக்கு சீர்திருத்தம், பெண்ணிய உரிமை. பிடிக்காத திருமணத்தில் வலுக்கட்டாயமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் கூடாது. இதைத்தான் பாரதி பாடுகிறான். கட்டாயமாக கட்டி வைக்கும் இந்த திருமணத்தை காலால் மிதித்து தள்ளுவாங்கிறான் பாரதி. அறிவார்ந்த பெருமக்களே, இது எப்படி கணவன் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட தொடர் வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இதுதான் அவர் பெற்றுத்தந்த. எப்படி? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமணம் செய்து கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது, அதுதான் பெண்களை அடிமைப்படுத்துது. கல்யாணம் பண்ண பிறகு புள்ள குட்டி பெறணுங்கிற நிர்பந்தம் வந்துருது. புள்ள குட்டி பெத்தா அதுக்கு எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது. இது யாரு? இது ஒரு பெரியார். ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணா பெண்ணை அடிமைப்படுத்துது. 72 வயதில் 26 வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்? இது ஒரு பெரியார். திருமணம் செய்து விட்டீர்கள், சரி, உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, என்ன மயத்துக்காக சொத்து சேர்த்தீர்கள்? ஏதாவது பதில் இருக்கா? இது ஒரு பெரியார். அறிவார்ந்த பெருமக்களே, பெரியாரின் பெருந்தொண்டர்களே, வழிபாட்டாளர்களே, இதில் எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். தம்பி, இது ஒரு ட்ரெய்லர் தான். 2 மணி நேரம் நான் தொடர்ச்சியாக பேசுவேன். இந்த களம் அதுக்கான களம் இல்லை. ஏன்னா இதை பேசினா நாளைக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தருவாங்களா இல்லைன்னு தெரியல. அதனால பேசுவோம், பேசவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? பேசும்.